இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு அந்நியர் தினம்ன்றதுனால, எல்லாருக்கும் அந்நியர் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கான தெய்வ செய்திக்கு நம்ம போலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10 பிளெஸட் மதர்ஸ் இன் காட்ஸ் ஐஸ். தேவனுடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்ட 10 தாய்மார்கள். சிம்பிளா சொல்லணும்னாக்கா, எப்படிப்பட்ட தாய்மார்களை தேவன் ஆசீர்வதிப்பார்? இப்ப நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான ப்ராமினன்ட் ரோல் யாருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம தாய் இதுதாங்க. ஏன்னா நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்க கூட தான். நம்மளுடைய கேரக்டர் ஃபார்மேஷன்ல முக்கியமா தாய் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்றாங்க. அவங்க நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாங்க, அவங்க கர்ப்பத்திலேயே அவங்க என்ன மாரி விஷயங்கள பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க, அதெல்லாம் வச்சுதான் ஒரு குழந்தையோட குணம் இதாகுதுங்க. இல்லைங்களா? ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கமான வாழ்க்கை நம்ம லைஃப்ல வரணும்னாக்கா தாயோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேவன் எப்படிப்பட்ட தாய்மார்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இல்லைங்களா? ஸோ நம்ம லைஃப்ல நம்ம இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறோம்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம்னாக்கா தாய் தாங்க. தேவனோட அடுத்த ஸ்தானத்துல தாய் தகப்பனை வச்சிருக்கிறாரு. முக்கியமா அம்மா ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நம்ம லைஃப்ல. இல்லைங்களா? அதை நம்ம மறக்க முடியாதுங்க. இல்லைங்களா? முதலாவது, தேவனை பயப்படுற தாய்மாரை தேவன் ஆசீர்வதிக்கிறாருங்க. உலகத்துல எவ்வளவு மதர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் தேவையான ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனை அவங்க பயப்படணும். அப்படிப்பட்ட தாய்மார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30வது வசனம். Proverbs chapter 31 verse 30. வசீகரம் பொய்யானது, அழகும் வீணானது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். பாத்தீங்களா? யார் புகழப்படுவாங்கன்னாக்கா, கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஸ்திரீ. அப்படிப்பட்ட தாய் தாங்க. நமக்கு அந்த கடவுளோட பயம் வந்திருக்குன்னா அதற்கு காரணம் நம்ம அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன வயசுல. அப்படியே டைரக்டா நமக்கு வராதுங்க. மோஸ்ட் ஆஃப் நம்மளோட லைஃப்ல தேவனுக்கு இருக்கின்ற பயம் அப்படி நம்மளுக்கு வந்திருக்குதுன்னா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு உலகம் எதுக்கு வேலை கொடுக்குறாங்கனாக்கா அழகுக்கு. ஆனா தேவன் எதுக்கு வேலை கொடுக்குறாருனாக்கா அவங்க கிட்ட இருக்கின்ற கடவுளின் பயத்துக்கு தான் தேவன் வேலை கொடுக்குறாரு. இப்ப அதனால நம்ம பாக்குறோம் தேவன் மேல ரொம்ப பயந்து இருந்தாரு. அவங்க லைஃப்ல நம்ம பார்க்கலாம். அதனால்தான் தேவனுக்கு ஒரு பொருத்தனை கொடுத்து இம்மீடியட்டா அதை நிறைவேற்றுறாங்க. தேவன் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த உடனே அந்த குழந்தை கொஞ்சம் பெருசான உடனே தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதை நிறைவேற்றினாங்க. காரணம் தேவன் மேல அவங்களுக்கு இருந்த பயம்தான். தேவன் என்ன பண்ணாங்க, அவங்களை ஆசீர்வதித்தாங்க. சாமுவேலுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. தேவன் சும்மா விடலங்க. காரணம் அவங்க அந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்து இருந்ததுனால தான் சகோதர சகோதரி. ஸோ அந்த பயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஸ்திரீ எந்த தாய் கிட்ட தேவன் மேல பயம் அதிகமா இருக்குதோ அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த தாயாரும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம பாக்குறோம்னாக்கா, ஏன் கடவுள் பயம் இருக்கிற ஸ்திரீங்களை தாய்ங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, கல்ச்சரை விட, இமோஷன்ஸை விட, இந்த உலகத்துல இதுதான் ப்ரையாரிட்டி. நான் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் இந்த உலகத்துல, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் இந்த உலகத்துல, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த ஸ்திரியை நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. இது முக்கியமான காரணம். ரெண்டாவது அவங்களோட டிசிஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஞானத்தினால் இறந்ததா இருக்கிறோம். இல்லைங்களா? உணர்ச்சி நிறைந்ததா இருக்காது. இல்லைங்களா? நிறைய பேர் தவறான விஷயத்துல போறாங்க. சில நியூஸ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? தவறான தொடர்புகளை போய் சொந்த குழந்தைய விட்டுட்டு போற அந்த நிலையில, குழந்தைய சாவடிக்கிற நிலையில இருக்கிற தாய்ங்க கூட இந்த உலகத்துல இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட மோசமான உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா தேவனுக்கு பயந்த ஸ்திரீ இந்த மாதிரி காரியங்களை நிச்சயமாக கனவுல கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. இல்லைங்களா? சோ இந்த மாதிரி ஸ்திரீ என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, வீட்டுல ஸ்பிரிச்சுவலான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க கடவுள் பக்தியா இருக்கிறதுனால, பயப்படுறதுனால பசங்களுக்கும் அந்த கேரக்டர் வரும். அவங்க ஹஸ்பண்டும் கொஞ்சம் பயப்படுவாருங்க வீட்டுல தவறான காரியம் பண்றதுக்கு. ஒருவேளை அந்த அம்மாக்கு கடவுள் பயம் இல்ல, அவங்களும் உலகத்தார் மாதிரி இருந்தாக்கா அந்த வீடுக்கு கெட்டு குட்டிச்சரவா தான் போகும். இல்லைங்களா? அவங்களுக்கு இருக்கிற பயம் தான் அந்த வீடையே காப்பாத்துதுங்க. சோ அந்த பயம் என்ன ஆகுதுனாக்கா அடுத்த தலைமுறை வரைக்கும் அப்படியே டிராவல் ஆகும். இப்ப நமக்கு நம்ம அம்மா கிட்ட இருந்து அந்த பயம் வந்திருக்கும். அவங்களுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கும். அவங்களுக்கு அவங்க தாயார் கிட்ட இருந்து வந்திருக்கும். இப்படிதான் அது பாசம் ஆவர்த்துங்க. சோ அதனாலதான் தேவன் என்ன பண்றாருங்க, இப்படிப்பட்ட ஸ்திரீகளை ஆசீர்வதிக்கிறார், கனம் பண்ணுகின்றார். ரெண்டாவது, எப்படிப்பட்ட ஸ்திரீய தாயார தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபத்துல உறுதியா இருக்கின்ற தாய்மார்களை. நம்ம லைஃப் நல்லா வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய தடவை நம்மளுடைய தாய் என்னங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இல்லைங்களா? அவங்களுக்காக அவங்க ஜெபம் பண்றதை விட நம்மளுக்காக அவங்க ஜெபம் பண்றதுதான் அதிகம். இதுதான் உண்மைங்க.
பையன் வந்து நல்லா பாஸ் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா கல்யாணம் ஆகணும். அதே மாதிரி பிள்ளைகள் நல்லா வரணும்னு தான் எப்பவுமே அந்த தாயை வந்து யோசிக்கிறது இல்லைங்களா? ஸோ அவங்களோட ஜெபம் தான் நம்மளோட லைஃப்பை வந்து பிளெஸ் பண்றது. இது வந்து உண்மைங்க. ஸோ இப்படிப்பட்ட தாயை வந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 சாமுவேல் chapter 1:27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு தந்தருளினார். அவர் விண்ணப்பம் பண்ணபடியே தேவன் கொடுத்தார். காரணம் அந்த அம்மா கிட்ட இருந்த அந்த விசுவாசம், தேவன் மேல இருந்த பயம், ஜெபத்துல அவங்க வந்து உறுதியா இருந்தாருங்க. இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஓமை சொல்றாரு இல்லைங்களா? ஒரு விதவை இல்லைங்களா? அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் ஒரு தாய் தாங்க. வந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணினே இருக்கிறாங்க. கடைசியில வந்து அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் கேட்டுறாருங்க. காரணம் என்னன்னாக்கா ஜெபத்துல வந்து அவங்க உறுதியா இருந்தாங்க இல்லைங்களா? நம்ம தாயாரோட ஜெபம் தான் வந்து நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்க. இது யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஜெபம் பண்ண வரணும் இல்லைங்களா? நம்ம கெரியர் ஷேப் ஆகணும், நம்ம நல்லா இருக்கணும்னு அதிகமா யோசிக்கிறது நாங்க நம்மளுடைய மதர் தான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக் சாப்டர் 18:1ல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவருக்கு ஒரு ஊமையை சொன்னார். அந்த ஊமை நமக்கு தெரியுங்க. சோ அந்த விதவை என்ன பண்றாங்க, கண்டினியூஸா போய் ஜெபம் பண்றாங்க, விண்ணப்பம் பண்றாங்க. சோ அத ஒரு எக்ஸாம்பிளா இயேசு கிறிஸ்து காட்டுறாரு. ஏன் இப்படிப்பட்டவங்கள தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபம் ஃபர்ஸ்ட் என்ன காட்டுதுனாக்கா, அந்த ஸ்திரீ வந்து புருஷனை பார்க்கிலும் அப்பா அம்மாவை பார்க்கிலும் யார் மேல வந்து சார்ந்து வாழ்றாங்க அப்படின்னாக்கா தேவன் மேல சார்ந்து வாழ்றாங்க அப்படின்றத காட்டுது. அதனாலவே தேவன் என்ன பண்றாருங்க, ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, அண்ணாள் என்ன பண்றாங்க, தேவன் கிட்ட போய் ஜெபம் பண்றாரு, தேவன் கிட்ட போய் முறையிடுறாருங்க. தேவன் கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து பலன் கிடைச்சிச்சு இல்லைங்களா? ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த இடைவிடாமல் ஜெபிப்பது அவங்களோட விசுவாசத்தை காட்டுது, விடாமுயற்சியை காட்டுதுங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு தடவை ஒரு விஷயத்த கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், 3 தடவை கேட்கலாம். ஆனா தொடர்ந்து விடாமல் ஜெபம் பண்றாங்கனாக்கா தேவன் கண்டிப்பா வந்து கேட்பாரு அப்படின்ற அந்த ஒரு விடாமுயற்சி எதை குறிக்குதுனாக்கா அவங்க கிட்ட இருந்த விசுவாசத்தை காட்டுதுங்க இல்லைங்களா? சோ ப்ரேயர் எதுக்கு ஒரு அடையாளம்னாக்கா, காட வந்து நம்ம இன்வைட் பண்றோம் இல்லைங்களா? எதுக்கு இன்வைட் பண்றோம்? நம்மளால முடியாத தேவனே, நீங்க மட்டும் தான் இந்த இம்பாசிபிளான சுச்சுவேஷனை வந்து பாசிபிள் ஆக்க முடியும், நீங்க இருந்தா இதை வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. சோ அதனாலதான் அந்த தாயை வந்து தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த தாயருக்கு தெரியுது தேவனால மட்டும் தான் இது செய்ய முடியும். தேவன் வந்து இதயத்தை பாக்குறாருங்க இல்லைங்களா? தேவன் இதயத்தை பார்க்கும் போது நம்ம எந்த அளவுக்கு தேவனை வந்து சீக் பண்றோம், தேடுறோன்றது தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணும் போதுதான் தெரியும். சோ அப்படிப்பட்ட தாய்மார்களை நிச்சயமா தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார் இல்லைங்களா? சோ அவங்களோட ஜெபம் இந்த மாதிரி தேவ பக்தி உள்ள தாயாரோட ஜெபம் என்ன ஆகுதுனாக்கா அவங்க ஃபேமிலியோட ஃபியூச்சரையே வந்து மாத்துதுங்க இல்லைங்களா? சோ இதெல்லாம் வந்து முக்கியமான காரணம் ஏன் தேவன் இப்படிப்பட்டவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்ட்டு. மூணாவது எப்படிப்பட்ட தாயை தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஞானத்தால் அவர்களை வீட்டை கட்டுகின்ற தாய்மார்களை தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னாக்கா ஒரு வீடு நல்லா இருக்கிறதும் கெட்டு போறதும் தாய் கையில இருக்குதுங்க. என்னதான் வந்து புருஷன் தவறான வழியில இருந்தாலும், அவங்க பேடா போயிட்டு இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, குடும்பம் வந்து நாசமா போகக்கூடாது இல்ல கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் சகிச்சுட்டு என்ன பண்றாங்க, இந்த ஃபேமிலிக்காகவே வாழ்றாருங்க. தேவன் மேல விசுவாசம் வச்சு வாழ்றாங்க. கடைசி வரைக்கும் தவறான வழியில போறது இல்லைங்க. அந்த வீடை வந்து கட்டுறாருங்க. பசங்களோட ஃபியூச்சரை வந்து ஸ்டேபிள் பண்ணி விடுறாங்க. சோ இப்படிப்பட்டவங்களை வந்து தேவன் என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 14:1 ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினாலே அதை இடித்து போடுகிறாள். நம்ம வீடுகளா கட்டப்பட்டு இருக்குது உண்மையிலே சொல்லணும்னா ஞானமுள்ள ஸ்திரீகள்னாலதாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா? சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல நம்ம பார்க்கணும்னாக்கா லோயிஸ் யூனிஸ்ன்னு 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தீமோத்தேயோட தாயாரும் அவங்க பாட்டியும். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அவங்க வீடை வந்து விசுவாசத்தினால வழிநடத்தி நல்ல ஒரு ஃபேமிலியை வந்து டெவலப் பண்ணி இருக்கிறாங்க. அது வந்து தீமோத்தேயோட லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் இப்படிப்பட்டவங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறாருனாக்கா அவங்க இருக்கிற இடத்துல என்ன வருவாங்க, சமாதானம் வரும். இப்படிப்பட்ட ஸ்திரீ இருந்தாங்க வீட்டுல சமாதானம் இருக்கும். ஏன்னா அவங்களோட எண்ணம் என்ன இருக்கும் தெரியுங்களா, எப்படியாவது வீடை வந்து முன்னேற்றணும், தேவனோட வழியில வந்து எல்லாரையும் நடத்தணும்ன்ற எண்ணம் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். இதனால பிரிவினை அவ்வளவு ஈஸியா வராதுங்க. இதே வந்து ஷார்ட் டெம்பரா இல்லைங்களா, வேற மாதிரி கேரக்டர் இருந்துச்சுனாக்கா வீடு 2ஆ பிரிஞ்சிடணும் இல்லைங்களா? எத்தனையோ பேர் வந்து அவங்களுக்கு அவமானம் வந்தா கூட
வீடு வந்து கெட்டு போக கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு வந்து நிறைய ஸ்திரீங்க இருப்பாங்க. தேவன் அந்த உள்ளத்தை பாக்குறாருங்க. அதனாலவே அந்த மாதிரி ஸ்திரீங்களை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாருங்க. அந்த ஞானம் என்ன பண்ணுதுனாக்கா ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒடிக்கிறது இல்லைங்க, ஃபேமிலியில வந்து யூனிட்டியை கொண்டு வரும் இல்லைங்களா. கேரக்டர் வந்து அவங்க டெவலப் ஆகும், ஜஸ்ட் கம்ஃபர்ட் மட்டும் இல்லைங்க. இப்படி இருக்கிறவங்க தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறாருங்க இல்லைங்களா. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என்ன பண்ணுவாங்க, இந்த வீடை வந்து கட்டி முன்னேற்றத்துக்காக எவ்வளோ இது பண்ணுவாங்க, சாக்ரிஃபைசஸ் அதிகமா இருக்குங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு ஃபவுண்டேஷனா இருக்குங்க ஃபேமிலி. இதெல்லாம் பார்த்து தேவன் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாருங்க. நாலாவது, எப்படிப்பட்ட தாயை வந்து தேவன் ஆசீர்வதிக்கிறாருனாக்கா, அவங்க என்னங்க சீக்ரெட்டா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அவங்க அம்மா வந்து எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியாதுங்க. நிறைய நாள் வந்து சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, சரியா தூங்கி இருக்க மாட்டாங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம தாய் நிறைய நாள் வந்து தூங்கி இருக்க மாட்டாங்க, இதுதான் உண்மைங்க இல்லைங்களா. சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, தூங்கி இருக்க மாட்டாங்க, தனிமையில இருந்திருப்பாங்க. சில தாய்மாருங்க இப்போ நம்ம அம்மா எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபாரின்ல போய் வேலை செஞ்சுட்டு வந்தாருங்க. எத்தனையோ நாள் வந்து அவங்களுக்கு பசங்களை பார்க்க முடியலையே, ஃபேமிலி கூட இருக்க முடியலையே அப்படின்ற எண்ணம் இருக்குங்க. இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் தெய்வன் பார்த்து என்ன பண்றாருங்க, ஆசீர்வதிக்கிறாரு. ஜொகபேத் பாக்குறவங்க, மோசையோட தாய் இல்லைங்களா, அவங்களும் ரொம்ப பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அந்த குழந்தைய விட்டு பிரிந்து இருக்கணும்ன்ற நிலைமை வந்துச்சுங்க. ஆனா குழந்தைய உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக என்ன பண்றாங்க, அந்த தண்ணியில அமிச்சிடுறாருங்க இல்லைங்களா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். மேத்யூ சாப்டர் 6 verse 4லங்க. உன் தர்மம் அந்தரங்கமாய் இருக்க வேண்டும், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நிறைய இடத்துல வந்து தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, அந்தரங்கமா அப்பாவுக்கு தெரியாம காசு கொடுக்கறது இல்லைங்களா. நிறைய தடவை அவங்களுடைய நகை, அவங்களுடைய சேவிங்ஸ் வந்து கொடுக்கறது, நிலம் எதனா இருந்தா வித்து பசங்க ஃபியூச்சர் நல்லா வரட்டும் அப்படின்ட்டு யோசிச்சு பண்றது. இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைசஸ் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. ஏன் இப்படிப்பட்டவங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜனங்க கண்களுக்கு இதெல்லாம் தெரியுது இல்லைங்க அவங்க படுற பாடு. ஆனா தேவன் நோட்டீஸ் பண்றாரு இல்லைங்களா. உண்மையான அன்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்களுக்காக நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ற போறோம். இது வந்து தேவனுடைய இதயத்தை காட்டுதுங்க, தேவனுடைய கேரக்டர் இதுதாங்க. ஏன்னா சொந்த குமாரனே என்ன பண்ணாரு, நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. இந்த ஒரு கேரக்டர் வந்து நிறைய தாய்மாரங்கள்ட்ட வந்துருது இல்லைங்களா. அவங்களோட ஆசைபாசங்களை பசங்களுக்காக, ஃபேமிலிக்காக விட்டு கொடுத்துட்றாரு. அவங்களுடைய தேவைகளை வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறது இல்லைங்க இல்லைங்களா. நிறைய தடவை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பசங்களுக்கு பத்தாம போயிடும்ட்டு அவங்க சாப்பிடாம இருந்துருவாரு. இதுவும் ஒரு முக்கியமான ரீசன் தேவன் ஏன் வந்து இப்படிப்பட்ட தாய்மாரங்களை ஆசீர்வதிக்கிறாருன்ட்டு. அவங்களோட விசுவாசம் தேவன் வந்து டீப்லி பாக்குறாருங்க, எந்த அளவுக்கு தேவன் மேல விசுவாசமா இருக்கிறாருங்க இல்லைங்களா. தேவன் வந்து அவங்க செய்கின்ற ஒரு காரியத்தையும் மறைக்கிறது இல்லை. அதனாலதான் இருக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறது எப்போதுமே. அஞ்சாவது, எப்படிப்பட்ட தாய்மாரங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமான விஷயம் இதுதாங்க இல்லைங்களா. தேவனுடைய வசனத்தை பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க இல்லைங்களா. நமக்கு பைபிள் தேவன் பத்தி எப்படி தெரியும்னாக்கா, நம்ம அம்மா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, கடவுளுக்கு பயப்படணும், கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், வசனத்தை வந்து நம்மளுக்கு பையாட் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க, அதோட அர்த்தத்தை சொல்லி கொடுப்பாங்க. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம், Proverbs chapter 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். பாத்தீங்களா, அம்மா நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம் வயசானாலும் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப முதிர் வயதானாலும் ஈஸியா மறக்க முடியாது. அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, இது தப்புப்பா, இப்படி பண்ணக்கூடாது, தேவனுக்கு பிடிக்காத விஷயம், பைபிள்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுனால நம்மளுக்கு அந்த விஷயம் வரணும் இல்லைங்களா. நம்ம இதயத்துல என்ன பண்றாங்க, நித்திய சத்தியத்தை வந்து அவங்க விதைக்கிறாங்க. இதனால்தான் தேவன் வந்து அந்த மாதிரி இருக்கிற தாயார ஆசீர்வதிக்கிறதுங்க. அந்த வார்த்தை என்ன பண்ணுதுனாக்கா, நிறைய தலைமுறைகளை வந்து மாத்துது இல்லைங்களா. இப்ப ஆபிரகாமோட சந்ததி கடவுள் மேல ஏன் விசுவாசமா இருக்கிறாங்க சில பேர்னாக்கா, அந்த ஆபிரகாம்ல இருந்து வருதுங்க அந்த விசுவாசம். ஆபிரகாம் சாராள் கிட்ட இருந்து, சாராள் அவங்க பிள்ளைகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஈசாக்குக்கு, ஈசாக்கு அதுக்கு நெக்ஸ்ட் அடுத்த தலைமுறையில அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. மதரும் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க, இல்லைன்ட்டு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா. ஏன்னா மதர்ஸ் தான் அதிகமா சில்ட்ரன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு. தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றது நமக்கு எப்படி தெரிய வருதுனாக்கா, தாய்மார்கள் மூலியமா தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் தேவனுடைய வாய்ஸை நம்ம ரெகனைஸ் பண்றது தாயார் மூலியமா தாங்க இல்லைங்களா. ஸ்பிரிச்சுவல் டீச்சிங், ஆவிக்குரிய அந்த டீச்சிங் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, தாய் கிட்ட இருந்தாங்க இல்லைங்களா. எது வந்து தவறான போதனை, எது வந்து சத்தியம் அப்படின்றது நம்ம தாய் தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. தேவன் அதனாலதான் என்ன பண்றாங்க, அவங்கள ஆசீர்வதிக்கிறார். ஆறாவது, எப்படிப்பட்ட தாயை தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள வந்து பாதுகாக்கின்ற தாய்மார்கள், நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் வராம இல்லைங்களா, அவங்க
அவங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவங்க வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டாருங்க. என் பிள்ளை வந்து காப்பாற்றப்படணும். இப்ப ரீசெண்டா வந்து நார்த் இந்தியால ஒரு இடத்துல ஃப்ளட் வந்துச்சுங்க. நியூஸ்ல வந்து எல்லாரும் பார்த்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா மூழ்கிட்டாருங்க. அந்த தாயும் குழந்தையும் வந்து தண்ணியில மூழ்கியிருக்கிறாருங்க. கடைசி வரைக்கும் அந்த தாய் வந்து அந்த குழந்தைய டைட்டா இப்படி கட்டி பிடிச்சிருக்கிறாருங்க. சாகும்போது கூட இல்லைங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அந்த பாடிஸ வந்து அவங்க ரிமூவ் பண்ணும்போது, அந்த பாடி எப்படி இருந்துக்குதுன்னாக்கா, அம்மா வந்து அந்த குழந்தைய கட்டி பிடிச்சுன்னுக்கிற மாரி. இது வந்து சோசியல் மீடியால 2, 3 டேஸா ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சுங்க. அந்த ஒரு பிக்சர். ரொம்ப மனத உருகுற மாரி இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட தாய என்ன பண்றாருங்க, தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார். மோசேயோட தாய் அப்படி இருந்தாருங்க. இல்லைங்களா? அவங்களுக்கு வந்த ஆபத்த வந்து பெருசா அவங்க வந்து எண்ணலங்க. 3 மாசம் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய காப்பாத்துறாங்க. எவ்வளவு ஆபத்தான விஷயம் இல்லைங்களா? டெய்லி ரொம்ப டென்ஷன் இருந்திருக்குங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்களா? கண்டுபிடிச்சுட்டு குழந்தைய சாவடிச்சுருவாங்களா? அப்படின்ற பயம் இருந்திருக்கும். ஆனாலும் தேவன் மேல விசுவாசத்த கொண்டு என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய வந்து காப்பாத்துறாருங்க. ஏன் இப்படிப்பட்டவங்கள தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது குழந்தைய வந்து தேவன் ரொம்ப வேல்யூ பண்றாருங்க. இல்லைங்களா? சோ குழந்தைய வேல்யூ பண்றவங்கள தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சிறு பிள்ளைங்க வந்து இயேசு கிறிஸ்துவ பார்க்க வரும்போது அதட்டுறாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாருங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஏன்னா சிறு பிள்ளைங்கள தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்ப குழந்தைங்கள வந்து ரொம்ப ரொம்ப மதிக்கிற தாய்மாருங்கள தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லைங்களா? அதனால தான் புரொடெக்ட் பண்றாருங்க தாய்ங்க. அப்படிப்பட்ட தாய்ங்கள தேவன் வந்து இது பண்றாருங்க. கரேஜியஸான அந்த மதர்ஹுட் இல்லைங்களா? தேவனோட பிளான்ஸ வந்து நம்ம லைஃப்ல நடக்கணும். ரொம்ப ரொம்ப தைரியம் வேணுங்க. இந்த பாவமான உலகத்துல பசங்கள நல்வழிப்படுத்தணும்னா, அதுக்கு தைரியம் தேவை. அப்படிப்பட்ட தைரியம் உள்ள தாய்மார்கள தேவன் என்ன பண்றாருங்க, ஆசீர்வதிக்கிறாரு. தேவன் ரிவார்ட் பண்றாருங்க. ஏன்னா, கீழ்ப்படிதல் இல்லாம பசங்கள ஒழுங்கா வளர்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த தாய் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியணும். இல்லைங்களா? அப்போ அந்த ஒபீடியன்ஸ் பசங்களுக்கும் வரும். அதனால தான் தேவன் அந்த ஆசீர்வதிக்கிறாருங்க. அந்த புரொடெக்ஷன் என்ன பண்ணுங்கனாக்கா, ஃபியூச்சர்ல என்ன பண்ணுங்க, பெரிய பெரிய லீடர்ஸ வந்து உருவாக்குதுங்க. பெரிய பெரிய ஆட்கள வந்து உருவாக்குதுங்க. இல்லைங்களா? அந்த தாயினால தான் இதெல்லாம் நடக்குதுங்க சகோதர, சகோதரி. 7வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, எப்படிப்பட்ட தாய தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விட்டுக் கொடுக்காத தாய். எதுல விட்டுக் கொடுக்காதனாக்கா, குடும்பம் நல்லா வரணுன்றதுக்காக அவங்க வந்து சில விஷயங்கள விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஆ அவங்க எப்போதுமே உறுதியா இருப்பாங்க சில விஷயங்கள்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, பைபிள்ல கானானிய ஸ்திரீ வராங்க. இயேசு கிறிஸ்துட்ட வந்து, "என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. நீங்க வந்து குணமாக்கணும்ன்னும்போது" இயேசு கிறிஸ்து நிராகரிக்கிறாருங்க. "பிள்ளைகளை 40 எடுத்து நாய்ங்களுக்கு போட முடியாதுன்னும்போது" அந்த ஸ்திரீ சொல்றாங்க, "நீங்க சொல்றது சரிதான் ஆண்டவரே. ஆனாலும் நாய்ங்க என்ன பண்ணும்? மேஜையில இருந்து கீழ விழுற அந்த துணிக்கையாவது சாடுமே. அத நெனச்சு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னும்போது" இயேசு கிறிஸ்து ரொம்ப ஆச்சரியப்படுறாருங்க. குணமாக்குறாரு. சரிங்களா? அந்த விசுவாசம் வந்து உன்னை காத்துக்கொள்ளுதுன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அவ்வளவு ஆச்சரியப்படுறாருங்க. சோ கிவ் அப் இருக்கக்கூடாதுங்க. எதுலயுமே வந்து விட்டுக் கொடுக்காத அந்த ஒரு தன்மை. இல்லைங்களா? நம்ம தாய்மாருங்க கூட நம்ம வீட்ல நம்ம அம்மாங்க இருக்கிறாங்க. நெறைய விஷயங்கள வந்து என்னங்க விட்டுக் கொடுக்காம அப்படியே வந்து இருப்பாங்க. உறுதியா இருப்பாங்க. நம்ம குடும்பத்த வந்து முன்னேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம ஃபேமிலி வந்து கட்டப்படுதுங்க. நெறைய ஃபேமிலில இதுதாங்க உண்மை. இல்லைங்களா? ஹஸ்பண்ட் சரியில்லனாக்கா, தாய்மாமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஃபேமிலிய வந்து காப்பாத்தணும். பசங்க வாழ்க்கை வந்து கெட்டு போகக்கூடாது அப்டின்ட்டு. அந்த உறுதியினால தான் வந்து வீடுகள் கட்டப்படுதுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், கலேஷியன்ஸ் சாப்டர் 6 வெர்ஸ் 9லங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஆ, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஆம். ஏற்ற காலத்தில் பெறுவோம். பாத்தீங்களா? தளர்ந்து போகாமல் நம்ம தாய்ங்க எப்போதுமே தளர்ந்து போறது இல்லங்க. ஏன்னா, அந்த லேபர் பெயினே வந்து அவங்க தாங்கிக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு கொடூரமான விஷயங்க. குழந்தை பிறக்கும்போது வருகின்ற பெயின். அதையவே வந்து அவங்க தாங்கிக்கிறாங்க குழந்தைக்காக. சரிங்களா? சோ அப்படிப்பட்டவங்க விடாமுயற்சியோட கடைசி வரைக்கும் தேவன் மேல அந்த ட்ரஸ்ட் வைக்கிறாங்க இல்லைங்களா? அதனால தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. இல்லைங்களா? என்ன மாரி கஷ்டமான சூழ்நிலையில கூட தேவன் மேல நம்பிக்கை வைக்கிற தாய்ங்கள தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார். இல்லைங்களா? சோ எவ்வளவு சூழ்நிலையில வந்தாலும் தேவன கனம் பண்றாங்க பாருங்க. அப்படிப்பட்ட தாய்மார்கள தேவன் வந்து ஆசீர்வாதிங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாருங்க. எவ்வளவு கஷ்டம் வரும் உங்க லைஃப்ல. ஆனா, தேவன் மேல இருக்கிற விசுவாசத்த மட்டும் விடவே மாட்டாங்க. சடன்ல என்ன ஆயிடும்னாக்கா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாருங்க. அன்பார்ச்சுனேட்டா ஆகும். ஆனா, தேவன வந்து குறை சொல்ல மாட்டாங்க. தேவன் மேல விசுவாசமாவே இருப்பாங்க. சரிங்களா? ஏத்துக்குவாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல. அப்படிப்பட்டவங்கள தேவன் நிச்சயமா என்ன பண்றாருங்க, ஆசீர்வதிக்கிறாருங்க. 8வது எப்படிப்பட்ட தாய தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறாருனாக்கா, மனதுருக்கம் நிறைந்த ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு தாய். அப்படிப்பட்டவங்கள தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார். தாய்மார்கள்ட்ட அந்த மனதுருகுற குவாலிட்டி ரொம்ப இருக்குங்க. யாராவது கஷ்டப்படும்போது இம்மீடியட்டா அழுதுருவாருங்க.
நியூஸ்ல கூட ஏதாவது இந்த துக்கமான செய்தி வந்தா அவங்களால தாங்க முடியாது. இம்மீடியட்டா வந்து அழுவாங்க. இது வந்து ஒரு ஸ்திரீ கிட்ட இருக்கிற குணம், ஒரு தாய் கிட்ட இருக்கிற குணம். பசங்க கஷ்டப்படும்போது, வழியில துடிக்கும்போது அவங்க ரொம்ப அழுவாங்க. இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து கூட நம்ம பார்க்கும்போது, ஒரு அரவணைப்பு, ஒரு கம்ஃபர்ட் தேவைப்பட்டுச்சுங்க சின்ன வயசுல. மரியாள் அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. அதனால தான் சாகும் தருவாயில கூட என்ன சொல்றாருங்க, இதோ உன் தாயின்ட்டு யோவான பார்த்து சொல்றாருங்க. தனியா விட்டு போறோமே, இவங்கள பார்த்துக்கணுமே அப்படின்ட்டு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தாயா இருந்தாருங்க அவங்க. அது உண்மை. இல்லைங்களா? சோ அந்த கம்ஃபர்ட்டே நம்ம தாய்கிட்ட இருந்து வரும்போது, அந்த கம்பேஷன், உதவி செய்கின்ற குணம், இது எல்லாமே தேவன் பார்த்து என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட தாய்மார்கள ஆசீர்வதிக்கிறாருங்க. ஏசாயா 66:13. ஐசையா சாப்டர் 66 வெர்ஸ் 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் ம். நான் உன்னை தேற்றுவேன். பாத்தீங்களா? தாயோட எக்ஸாம்பிள வச்சு காட்டுறாருங்க. தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா, வேற எந்த எக்ஸாம்பிளும் சொல்ல முடியாது. தாயின்னு சொன்னா தான் நம்மளுக்கு கிளீனா புரியுங்க. அந்த கம்ஃபர்ட் வந்து தாய்கிட்ட தான் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கிறது. வேற எங்குமே கிடைக்காது. அதனால தான் தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் அப்படின்ட்டு. இந்த கம்பேஷன் வந்து தேவனுடைய கேரக்டர வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. பிரதிபலிக்கிறது. அது அம்மா கிட்ட இருந்து நமக்கு நெறைய தடவ கிடைக்கணும். இல்லைங்களா? நெறைய பேருக்கு ஹீலிங் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட கைண்ட்னஸ் மூலியமா, கம்ஃபர்ட் மூலியமா, இல்லைங்களா? இப்போ உடம்பு சரியில்லன்னு வச்சுங்களேன் நமக்கு, மருந்து ஒரு பக்கம் நம்மள வந்து சுகப்படுத்தும். ஆனா, அதே சமயத்துல இப்ப தாய் நம்மள பாத்துக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க பேசுற வார்த்தை, அவங்களோட கம்ஃபர்ட் தான் இன்னும் அதிகமா அந்த ஹீலிங் ப்ராசஸ வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டுருது. இதான் உண்மைங்க. இல்லைங்களா? சோ அந்த இரக்கமுள்ள இதயம் தேவன்கிட்ட வந்து ஃபேவர வந்து காட்டணும். ஃபேவர் வந்து கிடைக்கிற மாரி பண்ணும். நம்ம மத்தவங்களுக்கு இரக்கப்படும்போது தேவன் நம்மளுக்கு வந்து இரக்கம் காட்டுவார். சோ தாய்மார்கள்ட்ட அதனால தான் வந்து இரக்கம் குணம் ஜாஸ்திங்க. மத்தவங்களுக்கு இரக்கம் காட்ட காட்ட என்ன ஆகுது? அவங்களுக்கு தேவன்கிட்ட இருந்து இரக்கம் கிடைக்குதுங்க. அவங்களோட அன்பு என்ன பண்ணுதுனாக்கா, அவங்களோட வீட வந்து சேஃப்டியா வச்சுக்கணும். கம்பேஷனேட் பீப்பிள் வந்து தேவன் வந்து யூஸ் பண்ணுவாருங்க. மத்தவங்களோட இதயத்த வந்து மாத்துறதுக்கு இல்லைங்களா? ஒரு தாய் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களுடைய கைண்ட்னஸ்னால, அவங்களுடைய அன்புனால, அவங்களோட மனதுருக்கத்தினால ஒரு கெட்ட பையன கூட நல்லவங்களா மாற்ற முடியுங்க. அந்த அன்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நெறைய பேர் அப்படி மாத்திருக்கிறாருங்க. இல்லைங்களா? அந்த தாயோட அன்புனால, அந்த கெட்ட வழியில போய் இந்த பையன் வந்து மாறி கூட இருக்கிறாங்க நெறைய ஃபேமிலீஸ்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு என்ன பண்றாருங்க, தேவனு அப்படிப்பட்ட தாய வந்து ஆசீர்வதிக்கிறாருங்க. 9வது எப்படிப்பட்ட தாய தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறாருனாக்கா, நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துறவங்க. இல்லைங்களா? நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கணுங்க நம்ம தாய்கிட்ட இருந்து நமக்கு. நல்ல ஹேபிட்ஸ், நல்ல கேரக்டர் டெவலப்மென்ட் இல்லைங்களா? தவறு செய்யும்போது நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின், முக்கியமானது தேவபக்தி, விசுவாசம். இதெல்லாம் நம்ப தாய்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்துருச்சுன்னாக்கா, அந்த தாய தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறாருங்க. ஏன்னா, அது என்ன ஆகுங்க, ஒரு நேஷனே வந்து மாத்தும். இல்லைங்களா? ஒரு தேசத்தையே மாத்தும். அ ஒருத்தர் மூலியமா ஒருத்தருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் போயின்னே இருக்குங்க. காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தாயா இருப்பாங்க. சோ அதனால தான். 2 தீமோத்தேயு 1:5ல நம்ம என்ன பார்க்கிறோம்? 2 தீமோத்தேயு 1:5ல பவுல் என்ன சொல்றாரு? விசுவாசம் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்துச்சு? தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, உங்க பாட்டிகிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூனிஸ்ன்ற உங்க தாய்கிட்ட இருந்துச்சு. இப்போ அது உன்கிட்டயே இருக்குது. பாருங்க வாழையடி வாழையா அந்த விசுவாசம் வந்திருக்குதுங்க. எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஊழியக்காரரா ஆவாருங்க திமோத்தி. எபேசு சபைக்கு வந்து மூப்பரா வராரு. இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். So ஏன் வந்து தேவன் இப்படிப்பட்டவங்களை ஆசீர்வதிக்கிறாருனாக்கா, ஒரு ஜெனரேஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்க. ஒரு லீடரை வந்து உருவாக்க முடியும் இப்படிப்பட்ட தாய்மார்களால. இல்லைங்களா? இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள தாய் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நிறைய பேரோட லைஃபை வந்து இம்பாக்ட் பண்ணுவாங்க. இல்லைங்களா? தெய்வ பக்தியை வந்து வளர்ப்பாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஆகும்னாக்கா, பசங்கள்ட்ட நம்மளுக்கு கிளீனா தெரியணும். சில பசங்கள பார்க்கும்போது, நிச்சயமா எங்க அப்பா, அம்மா நல்லா வளர்த்துருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து நல்ல புத்தி சொல்லிக் குடுத்துருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து வந்துக்குது அப்படின்ட்டு கிளீனா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அந்த பையன் நல்லா இல்லாம, அந்த பொண்ணு வந்து சரியான வழியில இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நிச்சயமாக தாய் தகப்பனுக்கு தான் கெட்ட பேர் வரும். இது 2மே நடக்கும். இல்லைங்களா? சோ அவங்க லைஃப் வச்சு நம்ம பார்க்கலாங்க. எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பசங்கள கடவுள் பக்தியில அப்படின்றது. 10வது எப்படிப்பட்ட தாயங்கள தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்ல இருக்கிற ஹஸ்பண்ட், பசங்க எல்லாருமே என்ன சொல்லணுங்க, இப்படிப்பட்ட தாய் கிடைச்சதுக்கு நம்ம வந்து குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரேஸ் பண்ணணுங்க. இல்லைங்களா? அப்படிப்பட்ட தாய வந்து தேவன் ஆசீர்வதிப்பார். சும்மா வந்து யாரும் வந்து எங்க அம்மா நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சாக்ரிஃபைஸ் அவங்க வந்து பண்ணியிருக்கணுங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். அவ்வளோ நல்ல புத்தி சொல்லியிருக்கணும். இல்லைங்களா? குடும்பத்துக்காக அவ்வளோ உழைப்பு வந்து போட்டிருக்கணுங்க. இல்லன்னா இந்த மாரி வார்த்தை வந்து வராதுங்க. இல்லைங்களா? எவ்வளோ வருஷம் ஆனா கூட, தாய் பண்ணுனத நம்மளால மறக்கவே முடியாதுங்க. ஒருவேளை அவங்க டெத் ஆயிட்டா கூட, ஒரு ஒரு நாளும் வந்து நம்ம அம்மா அன்னைக்கு பண்ணாங்களே இந்த மாரி, நம்ம அம்மா இருந்திருந்தா இந்த மாரி நிலைமை நமக்கு வந்திருக்காதே!
அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த நினைவு வந்துனே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து உழைச்சிருப்பாங்க. அதுதாங்க ஆனர். சோ தேவன் அப்படிப்பட்டவங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 28வது வசனம். Proverbs chapter 31:28 அவள் பிள்ளைகள் ஆ. எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷன் அவளை புகழ்ந்து. பாத்தீங்களா, பிள்ளைகள் பாக்கியவதின்னு சொல்றாங்க, புருஷனும் எழுந்து என்ன பண்றாரு, புகழ்றாரு. காரணம் அந்த மாதிரி கேரக்டர் அவங்க கிட்ட இருக்குதுங்க. இப்படிப்பட்ட ஸ்திரீங்க தாய்ங்களை வந்து தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க இல்லைங்களா. இந்த விசுவாசம் என்ன பண்ணுனாக்கா கனிகளை கொடுக்குங்க, சும்மா வராதுங்க இல்லைங்களா. அந்த விசுவாசத்தான் கனிகளை கொடுக்கறது. தேவன் என்ன பண்றாருங்க, இப்படிப்பட்ட ஸ்திரீங்களை பார்க்கும்போது தாய்ங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரியப்படுறாருங்க. ஏன்னா அவங்க உண்மையா உழைக்கிறாருங்க. அம்பெல்லாம் வந்து ஃபேமிலிக்காக உழைக்கிறாங்க. சில பேர் சத்தியத்துக்காக உழைக்கிறாருங்க இல்லைங்களா. ஊழியம் பண்றவங்க தாங்குறாங்க, ஊழியத்தை வந்து சப்போர்ட் பண்றாங்க காணிக்கை மூலியமா. இயேசு கிறிஸ்துக்கு நிறைய ஸ்திரீகள் என்ன பண்ணாருங்க, ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு கூட நம்ம மத்தியில சபையில இருக்கிறாருங்க இல்லைங்களா. அவங்களோட லைஃப் நாங்க நிறைய பேருக்கு ஒரு சாட்சியாக இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில அந்த மாதிரி தாய்மாருங்க நிச்சயமாக இருக்கிறாருங்க இல்லைங்களா. சோ தேவனுடைய அந்த கேரக்டரை வந்து அவங்க வெளிப்படுத்துறாருங்க, அன்பை வந்து வெளிப்படுத்துறாங்க. சோ அவங்களோட லெகசி அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து மறைச்சு போலாம், ஆனா அவங்க செஞ்சுட்டு போன காரியம் வந்து நிறைய வருஷம் வந்து பேசப்படும். அப்படிப்பட்ட ஸ்திரீகளை வந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் வந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்னைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so much. ஆமென்.